ஆனால் இங்கே என்ன தீர்மானிக்குதுன்னா களத்தை வந்து வெறும் வன்னியர் ஓட்டு மட்டுமே தீர்மானிக்கல. இங்கே தீர்மானிக்கிறது வந்து நான் வன்னியர் அவங்க இருக்காங்க இல்லையா. நீங்கள் ஒரு 2.5 லட்சம் ஓட்டில் 1.25 லட்சம் அவங்க போனால் கூட மீதி இருக்கிற 1 லட்சம் ஓட்டு அவங்க இருக்காங்க இல்லையா. அவங்க தீர்மானிக்கிற விஷயந்தான் வெற்றியை தீர்மானிக்குது. ஆக்சுவலாக மெஜாரிட்டியான ஓட்டு திமுக அணிக்கு போகிறது தான் இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாமகவை பொறுத்த மட்டும் வெறும் வன்னியர்கள் ஓட்டு ப்ளஸ் வன்னியர் அல்லாதவர்கள் ஓட்டு கொஞ்சம் தலித் ஓட்டுகளோ மைனாரிட்டி ஓட்டுகளோ சுத்தமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த தலித் ஓட்டுகளும் மைனாரிட்டி ஓட்டுகளும் நாம் தமிழரை நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அவனுக்கு தான் போட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு கணிசமான பகுதி நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த கேண்டிடேட் அந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் வன்னியராக வேறு இருக்காங்க. அதனால் அவங்களும் வன்னியர் ஓட்டுக்களை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த ஒரு பாஜக பாமக அதிமுக சேர்ந்து ஒரு ரகசிய திட்டத்தில் இருந்திருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னா, இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே பாமக மத்தியிலையும் சரி அதிமுக மத்தியிலையும் சரி ஒரு குரல் எழும்பித்து என்னென்னா, பட் ஆனால் 200 தொகுதிகள் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இதுவே 2019 38 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றீங்க. பட் 21 அதே மாதிரியான வெற்றியை உங்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் பெற முடிஞ்சதுன்னா இல்லை. ஆக்சுவலாக பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற இருக்குது. வேட்புமனு தாக்கல்லாம் ஆரம்பித்தாச்சு. அதிமுக அதை புறக்கணிச்சிருக்கு. அப்படின்னும் போது மும்முனை போட்டியாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததனால யாருக்கு அந்த ஓட்டுகள் போய் சேரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதிமுகவின் ஓட்டுகள் திமுகவிற்கு போகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ பாமகவிற்கு போகுமா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பாமகவிற்கு பாஜகவின் கூட்டணி ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து செயல்படுறாங்க. திமுகவுக்கு களம் கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்குது. அதிமுக இல்லைன்ற மகிழ்ச்சி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பாமகவும் அங்கே நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வன்னியர்களை தான் நிறுத்தியிருக்காங்க. அப்படின்னும் போது களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் சார்? அதாவது திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் வன்னியர்களுடைய ஓட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு வன்னியர்கள் கொண்ட தொகுதி விக்கிரவாண்டி. ஆமாம். அதில் ஒரு 40% வச்சுக்கோங்களேன். ஒரு 25%, 20-25% பாமக வன்னியர்களாக கூட இருப்பாங்க. பாமக மீதி ஒரு 10% திமுக அதிமுக அது மாதிரி இருக்கும். மீதி 5% நாம் தமிழர் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வன்னியர்கள் ஓட்டு பெரும்பான்மையாக பெற்று ஒருத்தர் வெற்றி பெற முடியாது. 40% வன்னியர்களும் பாமக போட மாட்டாங்க. அதில் கொஞ்சம் டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க அதிகபட்சம் ஒரு 20% பெறலாம். அதிகபட்சம் 20%. மேலே 1-2% மேலே வாங்கினாங்கன்னா அது வன்னியர்கள் அல்லாத ஒரு ஓட்டாக தான் இருக்கும். அது பெரும்பாலும் அது ஒரு 2.5 லட்சம் பேர் வாக்காளர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 1 லட்சம் பேர் வன்னியர்கள், 1.25 லட்சம் பேர் வன்னியர்கள் இருந்தால் நீங்கள் ஒரு 40,000 ஓட்டு நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி இருக்கிற 60,000 இப்போ ஒரு 50,000 திமுக வாங்குகிற வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் ஒரு 10,000 வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே என்ன தீர்மானிக்குதுன்னா களத்தை வெறும் வன்னியர் ஓட்டு மட்டுமே தீர்மானிக்கல. இங்கே தீர்மானிக்கிறது நான் வன்னியர் அவங்க இருக்காங்க இல்லையா. நீங்கள் ஒரு 2.5 லட்சம் ஓட்டில் 1.25 லட்சம் அவங்க போனால் கூட மீதி இருக்கிற 1 லட்சம் ஓட்டு அவங்க இருக்காங்க இல்லையா. அவங்க தீர்மானிக்கிற விஷயந்தான் வெற்றியை தீர்மானிக்குது. ஆக்சுவலாக அந்த நான் வன்னியர்ஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு இடைநிலை ஜாதிகள் வச்சுக்கோங்க. முதலியார், நாயுடு, செட்டியார் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு லோக்கலில் கிராமங்களில் வன்னியர்களோட இருக்கிற முரண்பாடுகள்லாம் இருக்குது இல்லையா. அது ஒரு பக்கம் வன்னியர்களுடைய அந்த எதேச்சிகாரம் அதெல்லாம் அவங்க எதிர்க்கிறதுக்கூடிய ஒரு விஷயங்கள், அவங்க பண்ணுற சட்டம் ஒழுங்கு அவங்க கையில் எடுத்துகிட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயங்களாக இருக்கலாம். அதனால் அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கான வாக்காளர்களாக அவங்க இருக்காங்க பெரும்பாலும். அதுக்கு காரணம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். திமுக மட்டும் இல்லை, அதோட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் எல்லாமே. அதில் முக்கியமான கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஸோ தலித் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுகவுக்கு போயிடுது. ஸோ அங்கே கூட்டணியில் முஸ்லீம்களும் இருக்கிறதுனால முஸ்லீம்கள் வாக்குகளும் திமுகவுக்கு போயிடுது. ஸோ வன்னியர் ஓட்டுகளில் கொஞ்சம் எடுக்கிறீங்க,
தலித் ஓட்டுகளில் 70% வரையும் எடுக்கிறீங்க, மீதி 30% தான் ஷேர் ஆகுது. அப்புறம் மைனாரிட்டி ஓட்டில் 90% வரையும் நீங்கள் எடுக்கிறீங்க. வன்னியர் அல்லாதவர் ஓட்டுகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 50% 60% எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வன்னியர்கள் ஓட்டில் ஒரு 10% எடுத்தால் கூட மெஜாரிட்டியான ஓட்டு திமுக அணிக்கு போகிறது தான் இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாமகவை பொறுத்த மட்டும் வெறும் வன்னியர்கள் ஓட்டு ப்ளஸ் வன்னியர் அல்லாதவர்கள் ஓட்டு கொஞ்சம், தலித் ஓட்டுகளோ மைனாரிட்டி ஓட்டுகளோ சுத்தமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த தலித் ஓட்டுகளும் மைனாரிட்டி ஓட்டுகளும் நாம் தமிழர் நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்பு. அதிமுகவின் ஓட்டுகள் எங்கே? அதிமுக ஓட்டுகள் பெரும்பாலும் வந்து இதுக்கு தான் போகும். நாம் தமிழருக்கு கொஞ்சம், நாம் தமிழருக்கு கொஞ்சம் போகும், பாமகவுக்கும் கொஞ்சம் போகும். நாம் தமிழருக்கான வாய்ப்பும் அதில் இருக்குது. நாம் தமிழர் வந்து இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு 10-15% வரையும் அவங்க ஓட்டை வந்து இந்த விக்கிரவாண்டியில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15% வரைக்கும். ஆமாம், இவங்க வந்து 20-25% வரையும் பாமக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக ஒரு 45-50% வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த காம்பினேஷனில் தான் இப்படி இருக்குது. ஸோ கட்சி ரீதியாக அதிமுக பலமாக இருக்குது. கட்சி அதுவும் கடந்த காலத்தில் வாங்கின ஓட்டுகளில் தெரியுது. இந்த பாராளுமன்ற இடையே தேர்தலையும் விக்கிரவாண்டி தொகுதியில் வாங்கின ஓட்டுலேருந்து அது ரொம்ப மோசமான இல்லைன்னு தெரியுது. அதனால் அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பெரும்பாலும் அந்த ஓட் பேங்க் வந்து யாருக்குமே ஓட்டே போடாத கூட இருக்கலாம். வெறுப்பு காரணமாக நம்ம கட்சி போட்டி போடல ரெட்டையில் அப்படின்னு ஒரு 10% ஓட்டு போடாதே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் இவங்க பக்கம் திரும்புறதுக்கு, பாமக பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் வந்து நாம் தமிழர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றபடி வந்து திமுக பக்கம் அதுலேருந்து அந்த ஓட்டுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த சூழலில் பார்க்கும்போது இந்த ஒரு ஜாதி ரீதியாக நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்காமல் ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தா கூட திமுக என்கிற ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சி வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் அங்கே செஞ்சுருக்கு. இப்போ இலவச பஸ் பயணமாகட்டும், இல்லை வந்து உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும், இல்லை இல்லந்தோறும் கல்வியோ இல்லை இல்லந்தோறும் மருத்துவம், இவங்க பல விஷயங்கள், நகை கடன் ரத்து போன்ற பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்னால பெனிஃபிட் ஆனவங்க நிச்சயமாக அந்த தொகுதியில் கணிசமாக இருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் அது மாதிரி பல திட்டங்களில் கணிசமானாங்க. ஆனால் அதே சமயம் திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தியும் இருக்கும். கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, டீச்சர்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் அதிருப்தியும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த அதிருப்தி ஓட்டுகள் பெரும்பாலும் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. ஒரு 5% அதிருப்தி இருக்கலாம். இல்லை சார், ஒரு பக்கம் வந்து இப்போ அதிமுக இல்லாத களமாக திமுகவுக்கு இருக்கும்போது திமுக எதை பற்றி பேசுவாங்க? அவங்களோட நலத்திட்டங்களை பற்றி பேசினாலும் கூட அதிமுக இருந்தால் திமுகவை எதிர்த்து பேசுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த பேச முடியும். திமுக வந்து நலத்திட்ட உதவிகளை பேச முடியும்னாலும் அதிமுகவையும் விமர்சித்து தான் ஒரு ஓட் பேங்க்கை அவங்க எடுப்பாங்கன்னும் போது அவங்க இல்லாததை எப்படி பாமக மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் அவங்க வைப்பாங்க? இல்லை, அதாவது வந்து பாமக என்ன திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் தான் காரணம். அதிமுக ஓட்டுகள் என்பது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தானே. அவன் வந்து திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த கட்டத்திலையும் வந்து அதிமுக காரனோட ஓட்டு இன்னைக்கு திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று அவன் ஓட்டு போடாத இருப்பான், போட்டால் திமுகவுக்கு எதிராக யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவனுக்கு போடுவான். ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அவனுக்கு தான் போட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு கணிசமான பகுதி நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த கேண்டிடேட் அந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் வன்னியராக வேறு இருக்காங்க. அதனால் அவங்களும் வன்னியர் ஓட்டுக்களை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நம்ம மோடி போன்ற விஷயங்கள்லாம் இங்கே வராது. முழுக்க மாநில அரசோட செயல்பாடுகள் பற்றி தான் வரும் இங்கே ஆக்சுவலாக. அப்படி வரும்பொழுது மாநில அரசோட செயல்பாடுகள்னால பாதிக்கப்பட்டவங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அவங்க ஓட்டெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. பாமகவும் நாம் தமிழரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேமுதிக இங்கே நின்றுக்கலாமா? தேமுதிகவுக்கு அங்கே ஒரு சின்ன ஓட் பேங்க் இருக்குது, அவங்க நின்று இருக்கலாம். அவங்களுக்கு யாருன்னா அந்த வன்னியர் அல்லாதோர் அந்த தலித் இருக்குல்ல, அந்த பகுதியில் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது. அந்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே கொஞ்சம் அவங்களும் சேர்த்து அந்த தேர்தலை புறக்கணித்ததுன்றது இல்லை. அவங்களுக்கும் வந்து அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க அதிமுகவோட. ஸோ மெயினான அதிமுக கூட்டணி புறக்கணிச்சிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக? அதனால் அவங்களும் புறக்கணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை, இந்த கேள்வி அவங்கள்ட்ட இருந்திருக்குமா? நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கா? இவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம். தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து தெரியாத சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம். இல்லாட்டி கூட்டணி தர்மம்ன்றது தானே. கூட்டணி தர்மம்ன்றது அதுதாங்க. பட் தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணிகள்லாம் என்ன வேலை இருக்குது? தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா கூட்டணி கலைஞ்சு போச்சு. அடுத்த தேர்தல் வரும்போது தான் இன்னொரு கூட்டணி இல்லையா? கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கேட்டிருந்தாலும் கேட்டுக்கலாம், கேட்காத இருந்தாலும் இருந்துக்கலாம். அதிமுக தன்னிச்சையாக கூட ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். இல்லை அது வந்து பாஜக பாமகவோட கலந்து பேசி அது ரகசிய திட்டத்தில் கூட இறங்கியிருக்கலாம், அது வேறு விஷயம். பட் ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அந்த ஒரு பாஜக பாமக அதிமுக சேர்ந்து ஒரு ரகசிய திட்டத்தில் இருந்திருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னா, இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே பாமக மத்தியிலையும் சரி அதிமுக மத்தியிலையும் சரி ஒரு குரல் எழும்பித்து என்னென்னா, நம்ம கூட்டணியாக இருந்திருந்தால் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம்
அப்படின்ற ஒரு குரல் எழுப்பித்து திமுகவுக்கு எதிராக ஓட்டை கன்சால்டேட் பண்ணியிருக்கலான்ட்டு. சரி நம்ம பார்லிமெண்ட்டில் மிஸ் பண்ணிட்டோம், இந்த எலெக்ஷனில் அதில் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் கூட அந்த தேரிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வருது ஆக்சுவலாக. ஆனால் உண்மையானு தெரியாது. அந்த தேரி வந்து ஒரு உண்மையாக இருக்கக்கூடுங்கிற ஒரு அந்த காரணம் வந்து இது ஒரு காரணமாக இருக்குது. சரி நம்ம அந்த தேர்தல் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கேண்டிடேட் ஆதரிக்கலாம், திமுக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்து பார்க்கலாம், வின் பண்ணுறதுக்கு டப் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த இது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகாதே இருந்திருக்கலாம். இது வந்து ஒரு வதந்தியாக தான் இருக்குது. இப்போ நம்ம பாயிண்ட் என்னென்னா தேமுதிக வந்து அவங்க கன்சல்ட் பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னா பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், பண்ணாதே இருந்திருக்கலாம். தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி இல்லைன்றதான் இங்கே இருக்கிற அடிப்படையான இன்னொரு விஷயம் சார். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு முன்னாடியிருந்தும் ஒரே கூட்டணி தான் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து 200 தொகுதிகளில் வர சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஜெயிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த 200 தொகுதிகள் வெற்றி அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கல. தொடர் வெற்றி அதன் தொடர் வெற்றி தாங்க. பட் அதுக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெற்றி பெற்ற 40 தொகுதிகளுக்குள்ள இருக்கிற ஒரு 222 தொகுதிகளில் அவங்க லீடிங்கில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் 200 தொகுதிகள் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இதுவே 2019 38 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றீங்க. பட் 21 அதே மாதிரியான வெற்றியை உங்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் பெற முடிஞ்சதுன்னா இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த இன்னும் 2 வருஷம் ஆட்சி இருக்கும்போது இந்த 2 வருஷம் ஆட்சியில் அப்போ என்ன மாதிரி பொசிஷன் இருக்கும், இவங்களுக்கு என்ன இன்னும் அதிருப்திகள்லாம் திமுக ஆட்சிக்கு எதிராக வரும்னா நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. இப்போ கொஞ்சம் அதிருப்தி இருக்குது கவர்மெண்ட் சர்வன்ட் மத்தியில் ஆசிரியர். அது இன்னும் மேலே அதிகமாகுமா குறையுமாலாம் இவங்க எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்து அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம். அது இவங்க அடுத்த 2 வருஷம் எப்படி ஆட்சி நடத்த போகிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவங்க சொல்கிற இந்த இல்லை மோடி அவர்கள் சொன்ன அந்த 400 மாதிரியான ஒரு விஷயமா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இவங்க சொல்கிறாங்க. பட் அதுக்கான இப்போ இவங்க கொங்குமண்டலத்தில் 30 விழா போட்டாங்க. அங்கேயும் போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் வின் பண்ணுறீங்க, 19 பார்லிமெண்ட்டில் வின் பண்ணீங்க, 21 சட்டமன்றத்தில் கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட நீங்கள் வின் பண்ணல இல்லையா? அங்கே பாஜக கூட்டணியாக இருந்தது, நீங்கள் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறலை. அப்புறம் திருப்பி 24 பார்லிமெண்ட்டில் நீங்கள் தோற்றீங்க, பாஜக அதிமுக பிரிஞ்சு இருந்தது, நீங்கள் வின் பண்ணீங்க. இப்போது 26 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது மீண்டும் பாஜக அதிமுக சேராதுன்னு ஏதாவது கேரண்டி இருக்கான்னு? அரசியலில் எதுவுமே நடக்கலாம், எதுவுமே நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து 21 நீங்கள் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத கோவை மண்டலத்தில், அல்ல கோவை மண்டலம் அப்படின்னு சொன்னால் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கோங்க. கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் வின் பண்ணல. கோவை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் 61 தொகுதி இருக்குது. 61 தொகுதியில் 16 தொகுதியில் தான் திமுக வின் பண்ணிச்சு, மீதி 45 தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வின் பண்ணிச்சு. அப்போ நீங்கள் வலிமையிலிருந்து தான் அங்கே இருக்கீங்க. அப்போ அங்கே பலப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் 200ன்ற அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும்னா கோவை மண்டலம் உங்களுக்கு கை கொடுக்குறோம். அது கை கொடுக்கலன்னா கஷ்டமாயிடும். ஸோ கோவை மண்டலத்தில் உங்கள் கட்சியை வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலுமே சட்டமன்ற தேர்தலில் அப்போ 2 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி சூழல் இருக்குமோ, என்ன மாதிரி வலிமையான கூட்டணி அமையுமோ, அதிமுக ஒன்றுபட்டு இருக்குமோ, அது கூட எவ்வளோ பேர் இருப்பாங்களோ, நாம் தமிழர் விஜயெல்லாம் வருவாங்க, அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது, இதெல்லாம் இருக்கிற போது அப்போ கோவை மண்டலத்தில் உங்களை பலப்படுத்த வேண்டிய அந்த 7 மாவட்டங்களில் நீங்கள் அது இருக்கிற 61 சீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 சீட்டு வாங்கினா நீங்கள் உங்கள் டேலியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக முடியும் மேலே. அப்புறம் அது தவிர சவுத்துலேயும் நீங்கள் நிறையா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. மத்திய வட மாவட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்குது, 92 இடங்களில் வின் பண்ணிருக்காங்க. மத்திய வட மாவட்டங்களில் வின் பண்ண அளவுக்கு சவுத்துலேயோ கொங்குலேயோ உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து இந்த 30 விழா அங்கே போட்டிருக்காங்க, 200 லட்சியம் சொல்கிறாங்க. 200 லட்சியம், ஆனால் வெற்றி நிச்சயம். திமுக கூட்டணி வெற்றி நிச்சயம். 200 வந்து லட்சியமாக தான் இருக்குமே தவிர அதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்போ இருக்கிற பொசிஷனை வச்சு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். மிக்க நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோஸின் சார்பாக தேங்க்யூ.